உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகேங்களா, நம்மளோட சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் டைமாக ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்தோம். ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தோம். என்ன நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா 328 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்தோம். ஓகேங்களா, ஏன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனில் ஜாயினில் நம்ம ரெகுலராக கெஸிங் கொடுத்துட்டு இருக்கும். ஓகேங்களா, 328 அந்த நம்பர் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் நம்பர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 28 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருந்தது. அதேமாதிரி ஏபியில் கண்டிப்பாக 32 ரிப்பீட் வரும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, நமக்கு போன மாதம் பி போர்டு 2 வச்சு 27, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25, அடுத்து ஒரு 29, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29, 20 மேலே ஒரு 26. ஓகேங்களா, இப்போ 26, 27, 25, 29 இதில் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு 28 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி 28 ஏபியில் நமக்கு பி போர்டு 2 வச்சு நமக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஏபியில் ஒரு 72, அந்த 72க்கு ஒரு ரிப்பீட் 72 வச்சுருந்தான். அதேமாதிரி ஏபியில் ஒரு 42, அதுக்கு ஏபியில் ஒரு 42, அதேமாதிரி ஏபியில் ஒரு 32 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். அந்த 32 கண்டிப்பாக ஏபியில் திரும்ப வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஏபியில் 32, பிசியில் 28 அப்படின்ற நம்பர் வந்ததால் 328 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போன மாதம் அடிக்காமல் அவன் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபியில் 32 வச்சுருந்தான். ஏபி 32 எடுத்துன்னு வந்து கரெக்டாக கேமில் வச்சுட்டான். ஆனால் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 328 ஒரு நல்ல நம்பர், தரமான நம்பரு. அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் மிஸ். ஓகேங்களா, இப்போ அடுத்தபடியாக வந்து பாருங்கள், இந்த மாதம் கேம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு சில நம்பர்லாம் நல்லாவே பண்ணியிருக்கான். பிசியில் சூப்பரான கேம், எல்லாமே ஆப்போசிட் கேமு. கொஞ்சம் டீப்பாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்துக்கான ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். மேக்ஸிமம் இது வரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சொல்கிற நம்பர் தான் ஒரு ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னா ஒரு 2வது பேட்டர்ன் மேக்ஸிமம், அதேமாதிரி வந்து ரெகுலராக கேமில் அடிக்கிற நம்பர் இதெல்லாம் மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அதேமாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு கேமில் ஒரு 2வது ரூட் வருது அப்படின்னா அது தாராளமாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இப்போ கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு 2வது ரூட் தான். ஏன்னா இந்த மாதிரி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேமில் கண்டிப்பாக முடிச்சிடும். ஏன்னா அதுக்கு உதாரணம் நிறையா சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 2வது டைம் தான், ஆனால் கேமை சூப்பராகவே முடிச்சிடுவான். ஓகேங்களா, நமக்கு போன மாதத்துலேருந்தே கணக்கு பண்ணால் பி போர்டு 9ன்னு வச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 நம்பர் தான் வச்சுருக்கான். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், பிசி 91 நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். பிசி 91, அடுத்து பி போர்டு 9 வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் ஒரு 99. ஓகேங்களா, அடுத்து ஒரு 94, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான். இப்போ பிசி 91க்கு ஒரு 94, 94க்கு ஒரு 99ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சி போர்டு ஆப்போசிட் பண்ணிட்டான். இப்போ இந்த 91க்கு கண்டிப்பாக பிசியில் ஒரு 96 அப்படின்னு ஒரு நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேம் வந்து முடிஞ்சிடும். இல்லை இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே பி போர்டு 9 வரல. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், பிசி 94க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 99, அப்போ 91க்கு ஒரு நம்பர் அவன் கண்டிப்பாக ஆப்போசிட் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். பிசி 96 அப்படின்ற நம்பர் வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 96 இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்கள் ஒரு 3-4 மாதம் வந்து 69, 96 இல்லாத ஆட்டமே இருக்குது. மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 4 வாட்டி இல்லாத 5 வாட்டியாக தான் அந்த 69, 96 கேமில் ஆடிக்கிட்டே வரான். ஆனால் பிசி 96 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பர். ஏன் நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கன்னா, கேமில் கம்மியான நம்பர் 2 ரூட்டு தான் ஆடிருக்கான். இதுக்கு நம்ம உதாரணம் நிறையா சொல்லலாம். நம்ம இங்கே சொன்னமே ஞாபகம் இருக்கலாம், ஏசியில் அடிச்சிருப்பான். ஏசி 08, வேறு சி போல் 8 கிடையாது. நல்லா பாருங்கள், ஏசியில் 08, ஒரு ஏசி 98. இப்போ இந்த 08க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 58ன்னு சொல்லிட்டு ஏசியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணியிருப்பான். அதேமாதிரி இந்த 98க்கு கண்டிப்பாக ஏசியில் 48ன்னு வரும்னு சொன்னேன். அந்த 48 கரெக்டாக கேமில் வந்தது. அதேமாதிரி உதாரணம் நிறையா சொல்லலாம் கேமில். ஓகேங்களா, அப்போ இது போல் நம்பர் தான் நம்ம எடுத்து தாராளமாக ஃபாலோ பண்ணுறவங்க பிசி 96 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, 94க்கு ஒரு 99, 91க்கு ஒரு 96. ஓகே, இப்போ பிசி 96. ஓகேங்களா, பிசியில் 96 நல்லா இருக்குது ப்ரோ. பிசிலாம் ட்ரை பண்ண முடியாது, காசு இல்லை ப்ரோ. ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் சொல்லலாம். 296 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேன்சியான நம்பர் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேக்ஸிமம் கேமில் டபுள்ஸே அடிக்கிற நம்பரை ஏபிபிசி எடுத்து அடிக்கிறான். அதுக்கு நான் நிறையா சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து பாருங்கள் சூப்பராக ஒரு கேம் முடிச்சிருப்பான். நமக்கு போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 899, இப்போ 899 அப்படின்ற நம்பரை ஏபியில் என்ன பண்ணலாம், ஏபி ஒரு 89. ஓகேங்களா, ஏசி பாருங்கள், ஏசியில் ஒரு 89, அப்போ பிசியில் ஒரு 89 அடிக்கணும். அடுத்த மாதம் பிசி 89, 089 நச்சான். அதே மாதிரி இந்த மாதம் நல்லா பாருங்கள், ஒரு 800 மறுபடியும் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு 899 வச்சுருந்தான். இது கண்டிப்பாக நான் ஒரு 089, நான் ஆக்சுவலி 081 வரும்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஏபியில் 08 கண்டிப்பாக அடிப்பான். ஆனால் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஏபி 811 அப்படின்ற நம்பருக்கு ஏபி ஏசின்னு அடிக்கும்போது கண்டிப்பாக பிசியில் ஒரு 81 அப்படின்ற மாதம் இந்த மாதம் வரும். ஆனால் 081 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொன்னால், ஆனால் 088, 089ன்னு சொல்லியிருந்தான். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மாதம் பாருங்கள் ஒரு 229 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். ஓகேங்களா, 229. இதில் பாருங்கள் பிசி 29, ஏசி 29, அப்போ கண்டிப்பாக ஒரு ஏபியில் ஒரு 29
209 அப்படின்ற ஒரு நம்பர் வர வேண்டியது இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 296 சொல்கிறேன். நீங்கள் டபுள்ஸ் வைக்கிற நம்பரை கம்பல்சரி கேமில் எடுத்து அடிப்பேன். அப்படியே உதாரணமாக சொன்னேன். இப்போ நான் 89 சொன்னேன்னா இங்கே அப்படியே ஒரு விஷயத்தில் இங்கே நிறைய நம்பர் சொல்லலாம் நம்ம. அது மாதிரி இந்த 553 BC 53 AC 53 உடனே AB 53 அடிச்சிருப்பான். நிறையா இருக்குது. நீங்கள் டபுள்ஸை வச்சு மேக்ஸிமம் பாருங்கள். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அந்த கேமில் ஒரு 72% கேமை முடிச்சிடும். இங்கே பாருங்கள், AC 72, AB 72, உடனே BC 72. அப்போ இந்த 229, BC 29, AC 29. அப்போ இதுக்கு ஒரு AB 29. அப்போ 29ன்னு வந்து நான் 296 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக முடிஞ்சிடும். இது நான் திரும்ப சொல்கிறேன். இதனோட பெரிய ஹைலைட் என்ன, ஒன்று B போர்டு 9 அடிக்கல, ஓகேங்களா? B போர்டு 9 அடிக்கல. அதனால் கண்டிப்பாக அந்த 9 அடிக்கலாம் அப்படின்னா அது 96 தான் இருக்கும். அது 296 அப்படின்ற நம்பரை அடிக்கலாம். அதேமாதிரி இந்த மாதம் வந்து இந்த டபுள்ஸ் வச்சு அடிக்கிற நம்பர் எல்லாமே ஒரு சூப்பரான ரூட்டில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஜாயினில் ரெகுலர் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்கில் வரும்போது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே நல்லா பாருங்களா, AC 74. இந்த மாதம் கேமை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் அடிக்கிறான் பாருங்கள். AC 74, ஓகே, AC 74. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஏபியில் ஒரு 74, ஓகேங்களா? AB 74. அப்போ BCயில் ஒரு 74 வருமா ப்ரோன்னு கேட்டால் BC 74க்கு ஃபுல் ஆப்போசிட் 29 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அப்போ ஒரு நம்பரை வந்து 3 இடத்துல அடிக்காமல் ஒரு ஆப்போசிட் வச்சுக்கிறான். அதேமாதிரி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. AB 34, அடுத்து என்ன பண்ணால் AC 34. அப்போ BC 34 வருமா ப்ரோ அப்படின்னா அந்த BC 34க்கு 39, 89ன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் BCயில் வந்து கேமை முடிச்சிட்டான். இங்கே பாருங்கள், 34 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 89. இப்போ கேமே எப்படி அடிக்கிறான்னு புரியுதுல உங்களுக்கு? 2 நம்பர் கேமில் எடுக்கிறான். இப்போ அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட். இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ ஆல்ரெடி இந்த 29 கூட நீங்கள் பாருங்களேன். இப்போ BC 29, AC 29. அதுக்கு பாருங்கள் ஏபியில் 29ன்னு அடிக்கணும். அந்த 29க்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 74. ஆல்ரெடி கேமில் நமக்கு ஏபியில் 74 இங்கே முடிச்சிட்டான், ஓகேங்களா? ஆனால் நான் மறுபடியும் இப்போ உங்களுக்கு ஃபாலோயிங்கில் 29 தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டபுள்ஸ்னு வரும்போது மேக்ஸிமம் நமக்கு கேமில் எடுத்து அவள் கரெக்டாக முடிச்சிருவான். அந்த ஒரு விஷயமும் கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி ABBCAC இந்த மாதம் 2479 கம்ப்ளீட் பண்ண போகிறான். ஆனால் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு அடிக்கிறான். இதில் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பேலன்ஸ் நிற்கிற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான். 811 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது, ஓகேங்களா? ஏபியில் 81, AC 81. அப்போ BCயில் ஒரு 81 அப்படின்ற நம்பர் வரணும். அப்போ 81க்கு ஒரு வேளை ஃபுல் ஆப்போசிட் வச்சு 36 அப்படின்ற நம்பர் கூட BCயில் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சில நம்பரை எப்படி அடிக்கிறான்னு முதல்ல டீப்பாக பாருங்கள். ABBC இப்போ ஒரு சில மாதம் என்ன பண்ணுவோன்னா அழகாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதமாக ரொம்ப ரேரு நம்பரை வந்து ABBCACன்னு சொல்லி நம்பரை வந்து ரொம்ப ரேரு லாக் பண்ணேன். இப்போ போன மாதம் வந்து 16ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை முடித்தான், ABBCACன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே செக் பண்ணுவோமா? AC 16, AB 16, BC 16. ஆமாம், ரொம்ப ரேர் இப்போலாம் வந்து ABBCACன்னு அடிக்கிறது. ஆனால் இந்த டபுள்ஸ் வர நம்பரை மட்டும் கம்பல்சரி. இந்த 72 அழகாக ABAC உடனே, இந்த 53 533 ABBCAC உடனே, 89 ABBCAC உடனே BC. அது மாதிரி இந்த டபுள்ஸ் வர நம்பர் எடுத்து காமனாக கேமில் முடிச்சிடறான். அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் அழகாக சீக்கிரமாக உடனே நம்ம ஒரு நம்பர்லாம் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேமை அழகாக முடிச்சிருவான், ஓகேங்களா? இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாலோயிங் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு நான் BC 96 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்கேன். 96 அப்படின்னா 296 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஏதாவது கெஸ்ஸிங் கொடுக்குறேன், இது வரும் போடுங்க அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வர மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.